வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா மை ஃபீலிங்குண்ணா கட்சியில சேரணுன்னு வீட்டுல சொன்னேங்கண்ணா விடலைங்கண்ணா விடவே இல்லைங்கண்ணா. தளபதி மைண்ட் வாய்ஸ் பி லைக் எல்லாம் நேரம் புன்னகை இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு பாவண்டா அவர் இப்போ தான் நல்லா ஏதோ டெவலப் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான கிரிஞ்சு ஸ்டஃப்லாம் கொடுத்து அவரை முடிச்சு விட்றாதீங்க. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கோபியை தவிர உங்களுக்கு வேற யாரோடாவது தொடர்பு இருக்கா? இப்போவா எப்போ எப்படின்னா அடிக்கிறதுக்கு வேலைக்கு நானும் தனுஷ் தான் போனோம். தனுஷ் இவங்களையும் விட்டு வைக்கல. தனுஷ் நீங்கள் அப்புறம் சின்ன வயசுல நான் அந்த ராஜான்ற பையனை நான் லவ் பண்ணது அது உண்மை. இத்தனை ஆம்பளைங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அவங்களோடலாம் தனுஷ், அண்ணாமலை, கோபி, சண்முகம் இத்தனை பேரோட நீங்கள் வந்து பழகிருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாவே படலையா? தப்புதான். ஒரு குற்ற உணர்வே இல்லை. நான் தப்பு செஞ்சது வந்து தனுஷ்கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் தப்பு செஞ்சேன். கோபின்றவங்கிட்ட நான் தப்பு எல்லாம் செய்யல, இன்னும் வெளியும் செய்யல. ராஜான்றவங்கிட்ட நான் தப்பு எல்லாம் செய்யல, ஏதோ மனசுல விருப்பப்பட்டேன். அவங்க வந்து தப்பாகவே படலைன்னு வந்து கேட்குறாங்க. அதை அவங்க எடுத்துக்கிட்டு நான் தப்பு செஞ்சேன் அந்த ரேஞ்சு வந்து போகிறாங்க. ஸோ எவ்வளோ ஜென்யூனாக வந்துருக்காங்க பார்த்தீங்களா கைஸ் அவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்யூனிட்டி வந்து யார்கிட்டையுமே கிடையாது இன்னைக்கு. இல்லை இது ஆக்சுவலாக இது என்ன ஷோனே வந்து தெரியல. வாழ்ந்து காட்டுவோம் ஷோக்கு பதிலாக வாழ்ந்து கெட்டோம் அப்படின்னு வந்து டைட்டில் வந்து வச்சுருக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இருக்குது இவங்க கண்டென்ட் எல்லாமே. அதிகமாக உழைக்கும், பத்திரமா பார்த்துக்கோங்க. எடிட்டர் என்ன எழுதியாது உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ரசிகனின் ரசிகர்கள் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் பசங்க வந்து ட்ரிகர் ஆக மாட்டாங்க, பொண்ணுங்க தான் ட்ரிகர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இவருக்கு இவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கன்னு ஒன்றுமே வந்து தெரியலை. அப்படி என்ன பண்ணாலும் வந்து தெரியலை. சரி இவரோட வீடியோலாம் நான் பார்த்தது கூட வந்து கிடையாது. அந்த பொண்ணுங்கள்லாம் சூழ்ந்துட்டு சுற்றிட்டு போவாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் யார் சாமி இவர் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அப்படி அவர் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இல்லை எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணுங்களாம் ஏன் இவர் வந்து இப்படி பாதுகாத்துட்டு போகிறாங்க. பவுன்சர் கூட பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களாக தான் பவுன்சராக வந்து இருக்காங்க. இப்படி என்ன பண்ணிட்டாருன்னு தான் வந்து தெரியல. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். அக்கா மாமா சண்டை இல்ல, ரத்தம் ஊத்துது மண்டை இல்ல, முடிய காண கொண்டை இல்ல, எட்டி விட்டா தொண்டை இல்ல, ஊருக்குள்ள மாமா பருப்பு கொட்டை, ஆனா வீட்டுக்குள்ள அவரு தொடப்ப கட்ட. எங்க அக்கா தாங்க டண்டன காட்டானு, எல்லாரும் சதருவாங்க என்ன ப்ரூஸ்லி ஃபேனு. அக்கா மாமா அக்கா மாமா ரத்த ரத்த, அக்கா மாமா அக்கா ரத்த, அக்கா மாமா சண்டை இல்ல, ரத்தம் ஊத்துது மண்டை இல்ல, முடிய காண கொண்டை இல்ல. அந்த அக்கா மாமா சண்டை கிளம்பட பாட்டு போடுவீங்க நல்ல ஃப்ளோவில் வந்து புண்டையிலன்னு திட்டளவு. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா, அந்த வீடியோல இருந்த ஒரு ஆள் வேற, அதை அவங்க மாடிஃபை பண்ணி இப்போ வந்து இது இல்லை இதே தான், இதே ஆள் தான். ஸோ அவரே வந்து ஒத்துக்கிட்டார் அந்த வீடியோவில் இருந்தது மணி தான் அப்படின்ட்டு. ஸோ மணி அடித்த தருணங்கள் அது. ஆனால் ஃபேஸே காட்டாமல் அவங்க நியூடான பாடி மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது தொடர்ந்து அவருக்கு வந்து வீடியோக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஸோ என்ன தான் இருக்குதில்ல அப்படின்னு வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டாரு. சூர்யாவே பார்த்துருப்பாருன்றீங்க. கண்டிப்பாக அவ்வளவு ஃபேர் சார், அவ்வளவு ஃபேர்ஸு, அவ்வளவு அதான் நம்ம ஸ்டேட்டு மட்டும் இல்லை. டாக்டர் திவாகர் இவர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னு இவர் சொல்லிக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு அது உண்மைன்னு வந்து தெரியல, என்னால் நம்ப முடியல இவர் டாக்டர் அப்படிங்கிறத. பண்ணுங்கன்னு பாருங்க. நாட் ஒன்லி சூர்யா சார், அந்த 3 தனுஷ் படம் பண்ணியிருப்பேன், நிறைய ஆக்டிங் பண்ணியிருப்பேன். அது தனுஷும் பார்த்துருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா ஆக்டிங் சார் உண்மையை சொல்லவா, எல்லாரும் எனக்கு பண்ண கமெண்ட் சார் சிவாஜியோட உயிரை உங்க உடம்புல அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஏன்டா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணது? சிவாஜியோட உயிரை அடைச்சு வச்ச மாதிரி இருக்கா? அந்த நாதாரி மட்டும் என் கையில் கிடச்சா. 3 படம் தனுஷ் ஃபிலிம்லாம் பண்ணேன் இல்லையா,
அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சார் அப்படியே சிவாஜியோட இது பவர் உங்க கண்ணில் தெரியுது. சிவாஜினா யார் சொல்லுங்க? நம்ம நடிகர் சிவாஜி சார். கடவுளே, என்ன கொடுமை சரவணன். கடவுளே. ஸோ இவருக்கு தெளிவாக வந்து தெரியுது நம்மக்கிட்ட எதுவுமே வந்து கிடையாது, நம்ம பண்ணுறது லூசுத்தனமாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஒன்று நல்லா பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம், இல்லைனா லூசுத்தனமாக பண்ணால் ஃபேமஸ் ஆகலாம். ஸோ இது 2வது டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேணுண்டே இப்படி பண்ணுறாரு. அவர் மூஞ்சிலலாம் பாருங்களேன், பவுடரை வந்து நல்லா அப்பிட்டு நமக்கே தெரியுது ஜோக்கர் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அழுகு. அழுவ சொன்னால் மூக்கை சிந்திட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை வந்து அழுகைன்றாரு. ஆங்கர் வந்து பங்கமாக கலாய்க்கிறாரு, அது அவருக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட வந்து தெரில. அவமானத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் தான். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ஸோ அஞ்சானுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன். லவ் ஃபெயிலியருக்கு எதுக்கு மூக்க சிந்துவாங்க? ஐயோ சார் தூங்கிட்டா சார். ஓகேவாமா? ஓகே. இது ஒண்ணு. சார் ஏமா ஒரு காதல் தோல்வி மாதிரி பண்ண சொன்னா ஒரு டிபி பேஷண்ட் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் மாதிரி பண்றீங்க. அந்த மாதிரி நமக்கே ஒரு மயிலும் தெரியாது, ஆனால் இதில் நம்ம அடுத்தவனுக்கு சொல்லித்தரோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வேற லெவல் சார். ஓகேன்றது இருமல். நீ என்ன பண்ற? அப்போ நீங்கள் பண்ணுறது ஆக்டிங். அந்த ஒரு ஃபீலிங் கூட உள்ள லேட்டஸ்டா ஒரு சின்ன வாண்டு கூட கோவம் வந்துச்சுன்னா அப்படிதான் பண்றான். அழுக வந்தாலும் அப்படிதான் பண்றான். அழுக வந்தா நானே பண்றேன். லேட்டஸ்ட் எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கவலையில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மரத்துல தர மாதிரி தெரிஞ்சு பண்ணுறாங்க. கவலையெல்லாம் சிந்தி தடவுறாங்க. என்னடா இது தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாருன்னு தெரியல. நான் சொன்னேன் அளவா சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்றது, நாக்குக்கு ருசி கேக்குதே. நாக்கு தானே ருசி கேட்டுச்சு, வயிறு கேட்கலையே. அப்போ நாக்குக்கு மட்டும் ருசியை காமிச்சிட்டு விட்டுருங்க. என்ன சொல்றாங்க? வயிற்றுக்கு காட்டாதீங்க. என்னங்க சொல்றீங்க? நாக்குக்கு மட்டும் ருசியை காமிச்சிட்டு விட்டுருங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? உங்களோட ரோல் மாடல் யார்? எப்பயுமே எங்க அண்ணன் தான். யாருங்க உங்க அண்ணன்? ஜானி சின்ஸ். புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. நீ மறுபடியும் என்னை தொட்டுட்ட, நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த வாடா கொம்மால டைலாக் தான். ஒத்தைக்கு ஒத்த வாடா கொம்மால வீரமணி, அதுதான் அந்த ட்ரேட்மார்க் டைலாக். அப்புறம் அந்த பொட்டை பொறுக்கி பயங்கர மாசாலோட வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்த இடத்துலயே தம்பி தப்பா பேசாத. உன்னிட்ட இருக்கிற மெட்டல் வேற, என்னட்ட இருக்கிற மெட்டல் வேற. போட்ட மண்டை பொழந்துரும் உனக்கு. மீனே கருவாடு ஆகலாம்டா, ஆனா கருவாடு மீன் ஆக முடியாதா கிழட்டு பயலே. உங்க ஊர்ல நீ வில்லனா இருந்தா இங்க இப்ப நான் தாண்டா வில்லன். பெரிய பெரிய கண்டங்கள்லாம் பார்த்தவன்டா, இந்த மாதிரி முண்டங்களை பார்த்தாடா பயப்பட போறேன். என் உயிரை காப்பாத்திக்கிறது பேர் ரவுடிசம்னா அதை நான் எத்தனை சினிமா டைலாக் கூட இந்த அளவுக்கு மாசா இருக்குமானது தெரியல. அண்ணனுடைய டைலாக் அந்த அளவுக்கு மாசா இருக்கும். தாத்தா ஆன் ஃபயர். தாத்தாவை தான் வரல விட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சிங்கிள் சாப்பிடலாம் சும்மா விடாது. ஆம்பளை பிள்ளையா இருக்கிறது கஷ்டம், ஆம்பளை இருக்கிறது கஷ்டம். எனக்கு இப்போ உச்சா வருது, போக முடியுமா? அப்புறம் என்ன பண்ண? ஸோ இதெல்லாம் தப்பு. இந்த ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற கமெண்ட் வந்து ஓகே, அதை வந்து விட்டுடலாம். ஆனால் ரோட்டோரமாக போக்கா இதெல்லாம் ஏன் போஸ்ட்டாக போடுற அப்படிங்கிறது கரெக்டான ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் எதுக்கு போஸ்ட்டாக போடணும்? ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.